உங்கள் வாழ்க்கையில் எப்போதாவது ஐயோ என்னால் இதை செய்ய முடியாதோ, நான் தோற்று விடுவேனோ, இந்த பிரச்சனை என் கையை மீறி போய்விட்டதோ என்று எண்ணியதுண்டா? ஒரு புதிய தொழில் தொடங்கும் போது, ஒரு முக்கியமான விஷயங்களில் முடிவெடுக்கும் போது, அல்லது உங்களுடைய கனவுகளை துரத்தும் போது நம் அனைவருக்கும் இது போன்ற சந்தேகங்களும் சவால்களும் வந்திருக்கும். சில சமயங்களில் அந்த சவால்கள் ஒரு பெரும் சுமையாக மாறி நம்மை நகரவிடாமல் தடுத்து நிறுத்தும். ஒரு ஆழமான இருண்ட காட்டில் வழி தெரியாமல் நிற்பது போல உணர்வீர்கள். ஆனால் என்னால் ஒரே ஒரு விஷயம் உறுதியாக சொல்ல முடியும். நீங்கள் தனியாக இல்லை. இந்த உலக வரலாற்றிலேயே ஒரு மனிதன், சாதாரண இளைஞனை ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தியாக்கிய சம்பவம் நடந்திருக்கிறது. வெறும் உடல் வலிமையால் அல்ல, அறிவு வலிமையால், ராஜதந்திரத்தால். ஆம், நான் பேசுவது இந்தியாவின் தலை சிறந்த ராஜதந்திரி, பொருளாதார மேதை, அரசியல் குரு சாணக்கியரை பற்றித்தான். தனக்கு நேர்ந்த அவமானங்களை ஒரு பெரும் சவாலாக எடுத்துக்கொண்டு ஒரு பேராசிரியராக இருந்தவர் எப்படி ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை உருவாக்கினார். சந்திரகுப்த மௌரியர் என்ற சாதாரண சிறுவனை இந்தியாவின் சக்கரவர்த்தி ஆக்கியது எப்படி? இது வெறும் மாயமோ மந்திரமோ அல்ல நண்பர்களே. இது சாணக்கியரின் அசாத்திய தைரியம், நுட்பமான ராஜதந்திரம் மற்றும் அசைக்க முடியாத மன உறுதி. நீங்கள் இன்று எதிர்கொள்ளும் ஒவ்வொரு சிறிய பிரச்சனைக்கும், ஒவ்வொரு பெரிய சவாலுக்கும் சாணக்கியரின் இந்த வாழ்க்கை வரலாறு ஒரு மிகப்பெரிய பாடம். அவர் நமக்கு கற்றுக் கொடுத்த வழிமுறைகள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகும் இன்றும் நமக்கு தேவையானவை. இந்த வீடியோவில் சாணக்கியரின் ராஜதந்திரத்தை பயன்படுத்தி எப்படி பயத்தை வென்று சவால்களை ஒரு வாய்ப்பாக மாற்றுவது, எப்படி ஒரு சாதாரண மனிதன் கூட ஒரு அரசனின் மன உறுதியுடன் தனது இலக்குகளை அடையலாம் என்பதை பற்றி ஆழமாக பார்க்க போகிறோம். உங்கள் வாழ்க்கை என்ற போர்க்களத்தில் நீங்கள் வெற்றி பெற ஒரு ராஜதந்திரியாக மாற வேண்டுமானால் இந்த வீடியோவை ஒரு வினாடி கூட தவறவிடாமல் பாருங்கள். ஏனெனில் இந்த நிமிடங்கள் உங்கள் வாழ்க்கையே மாற்றும். நாம் அடுத்த கட்டத்திற்கு செல்ல தயாராக இருக்கிறோம். அதற்கு முன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வணக்கம் நண்பர்களே. சற்று முன்பு நமது வாழ்க்கையில் நாம் எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்து பேசினோம். இப்பொழுது அந்த சவால்களின் ஆழமான தன்மையை புரிந்து கொள்ளப் போகிறோம். அதுதான் விதி ஒன்று. இது ஏன் முக்கியம் தெரியுமா? ஒரு எதிரியை வெற்றி கொள்ள வேண்டும் என்றால் முதலில் அந்த எதிரியை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதேபோல் சவால்களை வெல்ல வேண்டும் என்றால் முதலில் சவால் என்றால் என்ன, அது ஏன் வருகிறது, எப்படி வருகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சாணக்கியர் கூறுவார், உலகில் தடைகள் இல்லாத பாதை எங்கும் இல்லை. இது ஒரு எளிய உண்மை. நாம் அனைவரும் ஒரு இலக்கை நோக்கி பயணம் செய்யும் போது எதிர்பாராத திருப்பங்களையும் கற்களையும் முட்களையும் சந்திப்போம். இது ஒரு தொழிலாக இருக்கலாம், ஒரு உறவாக இருக்கலாம், ஒரு தனிப்பட்ட இலக்காக இருக்கலாம். இந்த தடைகளைத்தான் நாம் சவால்கள் என்று சொல்கிறோம். உதாரணத்திற்கு, நீங்கள் ஒரு புதிய வியாபாரம் தொடங்குகிறீர்கள், அது சவால். உங்கள் திறமையை நிரூபிக்க ஒரு புதிய ப்ராஜெக்டை எடுத்துக்கொள்கிறீர்கள், அது சவால். உங்கள் வீட்டில் ஒரு நிதி நெருக்கடி, அது சவால். ஏன் ஒரு நல்ல பழக்கத்தை ஆரம்பிப்பதோ அல்லது ஒரு கெட்ட பழக்கத்தை விடுவதோ கூட ஒரு சவால்தான். சவால்கள் பல வடிவங்களில் பல அளவுகளில் வருகின்றன. ஆனால் அவற்றின் பொதுவான தன்மை என்னவென்றால் அவை நமது வசதி மண்டலத்தை, கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியே வர தூண்டும். சாணக்கியர் ஒரு அரசனுக்கு கற்பிப்பது போல நமது தனிப்பட்ட வாழ்விலும் தொழில் வாழ்விலும் இந்த சவால்களை நாம் எப்படி பார்க்கிறோம் என்பதுதான் நமது வெற்றியின் முதல் படி. ஒரு சாதாரண மனிதன் சவால்களை பார்த்து பயந்து பின்வாங்குவான். ஒரு புத்திசாலி சவால்களை ஒரு வாய்ப்பாக பார்ப்பான். எப்படி? சாணக்கியர் கூறுவார், எதிர்காலத்தில் வரக்கூடிய ஆபத்துக்களை முன்கூட்டியே கணித்து அதற்கான திட்டங்களை வகுப்பவனே புத்திசாலி. இந்த வார்த்தைகளை சற்று ஆழமாக புரிந்து கொள்வோம். அதாவது, சவால்கள் வரும்போது மட்டும் யோசிக்காமல் அவை வருவதற்கு முன்பே அதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்து மனதளவில் தயாராக இருக்க வேண்டும். முன்கூட்டியே திட்டமிடுதல். ஒரு போரை தொடங்கும் முன் எதிரியின் பலம், பலவீனம், நிலப்பரப்பு என அனைத்தையும் ஆராய்ந்து திட்டமிட்டது போல நாமும் ஒரு சவாலை எதிர்கொள்ளும் முன் அதை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். பயத்தை புரிந்து கொள்ளுதல். சவால்களை எதிர்கொள்ளும் பொழுது ஏற்படும் இயல்பான பயம், தயக்கம் குறித்து நாம் வெட்கப்பட தேவையில்லை. பயம் என்பது ஒரு மனித இயல்பு. ஆனால் அந்த பயத்தை நாம் எப்படி அணுகுகிறோம் என்பதுதான் முக்கியம். பயமே உங்களது மிகப்பெரிய எதிரி. பயம் நம்மை செயலற்றதாக்கிவிடும். ஒரு சிங்கம் தன் இரையை பின்தொடரும் போது சிறிதும் தயங்காது. அது தன் இலக்கை அடைய முழு கவனத்துடன் செயல்படும்.
அதே போல நாமும் நமது சவால்களை எதிர்கொள்ளும் போது பயத்தை நீக்கிவிட்டு சிங்கத்தைப் போல செயல்பட வேண்டும். சாணக்கியர் கூறுவார், தன் நம்பிக்கை இல்லாத ஒருவன் உயிருடன் இருந்தும் இறந்தவனுக்கு சமம். இது மிக கடுமையான வார்த்தைகளாக தோன்றலாம். ஆனால் இதன் ஆழமான அர்த்தம் என்னவென்றால், ஒரு சவாலை எதிர்கொள்ளும் போது முதலில் நாம் நம்ப வேண்டியது நம்மை நாமேதான். நமது திறமைகள் மீது, நமது முடிவுகள் மீது நமக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். சவால்கள் என்பவை ஒரு கதவின் பூட்டு போல. ஒரு பூட்டுக்கு திறவுகோல் இருக்கும். அந்த திறவுகோலை கண்டுபிடிப்பதுதான் நமது வேலை. ஒரு சவாலில் பல சிக்கல்கள் இருக்கும். ஒவ்வொரு சிக்கலையும் ஒரு வாய்ப்பாக பார்ப்பதே சாணக்கியரின் முதல் பாடம். ஒரு குறிப்பிட்ட சவாலின் பின்னணியில் உள்ள காரணங்களை ஆராய்வது, அதன் பலவீனங்களை கண்டுபிடிப்பது மற்றும் அதை எப்படி நமது பலமாக மாற்றுவது என்று சிந்திப்பதே சவால்களின் தன்மையை புரிந்து கொள்வதன் அடிப்படை. ஆகவே நண்பர்களே, சவால்களை பார்த்து பயப்பட வேண்டாம். அவை உங்கள் வாழ்க்கையை சோதிக்கும் ஒரு கருவி, உங்கள் உண்மையான பலத்தை கண்டறியும் ஒரு வாய்ப்பு. சாணக்கியரின் முதல் பாடம் இதுதான். சவால்களை ஒரு எதிரியாக அல்ல, ஒரு சோதனையாக பாருங்கள். அடுத்து வரும் விதியில் இந்த சோதனைகளை எப்படி தைரியத்துடன் எதிர்கொள்வது என்று பார்க்கலாம். விதி 2, தைரியத்தின் முக்கியத்துவம் மற்றும் அதை வளர்த்தல். இப்போது அந்த சவால்களை எதிர்கொள்ள நமக்கு தேவையான மிக முக்கியமான ஆயுதம் பற்றி பேசப் போகிறோம். அதுதான் தைரியம். சாணக்கியர் ஒரு அரசனுக்கு கற்பிப்பது போல, தைரியம் என்பது ஒரு தலைவனுக்கு, ஒரு தனி மனிதனுக்கு இருக்க வேண்டிய அத்தியாவசிய குணம். பயத்தால் ஒருபோதும் எந்த சாம்ராஜ்யத்தையும் கட்ட முடியாது. பயமற்றவன் மட்டுமே தன் இலக்கை அடைய முடியும் என்பார் சாணக்கியர். சரி, இந்த தைரியம் எங்கிருந்து வருகிறது? இது பிறப்பிலேயே வருமா அல்லது நாம் வளர்த்து கொள்ள முடியுமா? சாணக்கியர் வழியில் இதை வளர்த்து கொள்ள முடியும். தைரியம் என்பது ஒரு தசை போல. அதை எவ்வளவு அதிகமாக பயன்படுத்துகிறோமோ அவ்வளவு அதிகமாக அது வலிமை பெறும். பயத்தை புரிந்து கொள்ளுதல். முதலில் பயம் என்பது என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பயம் என்பது ஒரு எதிர்மறை உணர்வு. இது நம்மை செயலற்றதாக்கும். தோல்வி பயம், நிராகரிப்பு பயம், வெற்றி பயம் கூட உண்டு. ஒரு சவாலை எதிர்கொள்ளும் போது என்ன நடக்குமோ என்ற பதற்றம், நான் தோற்று விடுவேனோ என்ற எண்ணம், இவை பயத்தின் வெளிப்பாடுகள். சாணக்கியர் கூறுவார், ஒரு காரியத்தை செய்ய தொடங்கும் முன் அதன் விளைவுகளை பற்றி முழுமையாக சிந்திக்க வேண்டும். ஆனால் பயப்படக்கூடாது. சிந்தனை தெளிவை தரும், பயம் குழப்பத்தை உருவாக்கும். தைரியத்தை வளர்க்க சாணக்கியர் கூறிய வழிமுறைகளில் ஒன்று சிறு சிறு வெற்றிகள். ஒரு பெரிய மலை ஏறுவதற்கு முன் சிறிய குன்றுகளை ஏறி பயிற்சி செய்வது போல, பெரிய சவால்களை எதிர்கொள்ளும் முன் சிறிய சவால்களில் வெற்றி பெறுவது நமது தன்னம்பிக்கையையும் தைரியத்தையும் அதிகரிக்கும். ஒரு சிறிய இலக்கை நிர்ணயித்து அதை வெற்றிகரமாக அடைந்ததும் உங்கள் மனதில் ஒரு புதிய உத்வேகம் பிறக்கும். இந்த சிறிய உத்வேகங்கள் சேர்ந்துதான் ஒரு பெரிய தைரியமாக மாறும். இரண்டாவதாக, திட்டமிடுதல். பயத்தை போக்கும் மிக முக்கிய ஆயுதம் இது. ஒரு சவாலை எப்படி பகுப்பாய்வு செய்வது, அதற்கான தீர்வுகளை கண்டறிவது மற்றும் ஒரு செயல் திட்டத்தை உருவாக்குவது என்பது தைரியத்தை வளர்க்கும். சாணக்கியர் ஒரு போரை தொடங்கும் முன் எதிரியின் ஒவ்வொரு அசைவையும், பலம், பலவீனங்களையும் ஆராய்ந்து மிக நுட்பமாக திட்டமிடுவார். இந்த திட்டமிடுதல் அவருக்கு தைரியத்தையும் வெற்றியின் மீதான நம்பிக்கையையும் கொடுத்தது. அதே போல நாமும் நமது சவால்களை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டு அதற்கான திட்டத்தை வகுக்கும் போது நம் மனதில் இருந்த பயம் படிப்படியாக குறையும். மூன்றாவதாக, கற்றுக்கொண்டே இருத்தல். சாணக்கியர் கூறுவார், ஒரு நல்ல மாணவன் தனது தவறுகளில் இருந்து கற்றுக்கொள்வான். ஒரு புத்திசாலி மற்றவர்களின் தவறுகளில் இருந்து கற்றுக்கொள்வான். நாம் செய்யும் தவறுகள், நாம் சந்திக்கும் தோல்விகள், இவை அனைத்தும் நமக்கு ஒரு பாடம். அந்த பாடங்களை கற்றுக்கொண்டு அடுத்த முறை அதை திருத்திக் கொள்ளும் மனப்பான்மை நமக்கு தைரியத்தை தரும். நான் தோற்றாலும் இதிலிருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டேன், அடுத்த முறை இதை நான் சரியாக செய்வேன் என்ற மன உறுதிதான் உண்மையான தைரியம். ஆகவே தைரியம் என்பது வெறும் உடல் வலிமையோ வீரமோ அல்ல. அது அறிவால், திட்டமிடலால், தொடர்ச்சியான கற்றலால் வளரும் ஒரு மன உறுதி. சவால்களை எதிர்கொள்ளும் போது பயம் வரும். ஆனால் அந்த பயத்தை வென்று தைரியத்துடன் முன்னேறுவதே சாணக்கியர் காட்டும் வழி. அடுத்த விதியில இந்த தைரியத்தை எப்படி ராஜதந்திரத்துடன் பயன்படுத்தி சவால்களை முழுமையாக வெல்வது என்று பார்ப்போம். விதி 3, ராஜதந்திரம். சவால்களை எதிர்கொள்ளும் உத்திகள். இப்போது அந்த தைரியத்தை சரியான முறையில் பயன்படுத்தி
சவால்களை வெற்றிகரமாக கடக்கும் ராஜதந்திர உத்திகளை பற்றி பார்க்க போகிறோம். வெறும் தைரியம் மட்டும் போதாது நண்பர்களே, அந்த தைரியத்தை அறிவோடு வியூகத்தோடு பயன்படுத்த வேண்டும். இதுதான் சாணக்கியரின் ராஜதந்திரம். சாணக்கியர் சொல்றாரு, ஒரு காரியத்தை செய்ய தொடங்கும் முன் அதன் விளைவுகளை பற்றி முழுமையாக சிந்திக்க வேண்டும். இந்த வார்த்தைகள் ஒரு சவாலை நாம் அணுக வேண்டிய விதத்தை மிக தெளிவாக காட்டுகின்றன. ஒரு ராஜதந்திரி எதையும் உணர்ச்சி வசப்பட்டு செய்ய மாட்டான். ஒவ்வொரு அசைவும் ஒவ்வொரு முடிவும் ஒரு தெளிவான திட்டத்தின் அடிப்படையில் இருக்கும். 1. சிக்கல்களை பகுப்பாய்வு செய்தல், அனாலிசிஸ். ஒரு சவாலை எதிர்கொள்ளும் போது முதலில் அதை சிறிய பகுதிகளாக பிரித்து பார்க்க வேண்டும். ஒரு பெரிய யானையையும் சிறிய கயிறுகளால் கட்டி போடலாம் என்பது சாணக்கியரின் பிரபலமான கூற்று. அதுபோல ஒரு பெரிய பிரச்சனையையும் சிறிய சிறிய பகுதிகளாக பிரித்து ஒவ்வொரு பகுதிக்கும் தனித்தனியாக தீர்வு காண்பதே ராஜதந்திரத்தின் முதல் படி. ஒரு சிக்கலான கணக்கை பல படிகளாக பிரிப்பது போல. உதாரணத்துக்கு, சாணக்கியர் எப்படி தனது எதிரி அரசர்களை ஒரே நேரத்தில் எதிர்க்காமல் ஒவ்வொருவராக அவர்களின் பலவீனங்களை அறிந்து வீழ்த்தினார். அதுபோல ஒரு ராஜதந்திரி ஒருபோதும் ஒரே ஒரு மாற்று வழியுடன் நின்றுவிட மாட்டான். 2. பல மாற்று வழிகளை கண்டறிதல், மல்டிபிள் சொல்யூஷன்ஸ். ஒரு பிரச்சனைக்கு ஒரே ஒரு தீர்வு மட்டும் இருக்காது. பல சாத்தியமான தீர்வுகளை ஆராய்ந்து அவற்றில் சிறந்ததை தேர்ந்தெடுப்பது அவசியம். ஒரு வழியில் வெற்றி கிடைக்கவில்லை என்றால் அடுத்த வழி என்ன? அதற்கான திட்டம் என்ன? இதை முன்கூட்டியே சிந்திப்பதுதான் ராஜதந்திரம். இது நம்மை ஏமாற்றத்திலிருந்து காப்பாற்றும், மேலும் ஒரு புதிய வழியில் சிந்திக்க தூண்டும். ராஜதந்திரத்தில் மிக முக்கியமானது தகவல். 3வது தகவல் சேகரிப்பு, இன்ஃபர்மேஷன் கேரிங். ஒரு சவாலை பற்றி முடிந்தவரை தகவல்களை சேகரிப்பது மிக முக்கியம். உங்களை பற்றிய தகவல், உங்கள் எதிரியை பற்றிய தகவல், சந்தை நிலைமைகள், போட்டி நிலவரம் அல்லது உங்கள் தனிப்பட்ட பலம், பலவீனங்கள், இவை அனைத்தும் உங்கள் முடிவெடுக்கும் திறனை மேம்படுத்தும். சாணக்கியர் கூறுவார், அறிவு என்பது ஒருவனுக்கு ஒருபோதும் சுமையாக இருக்காது. அறிவும் தகவலும் உங்களுக்கு தெளிவையும் தன்னம்பிக்கையையும் கொடுக்கும். திட்டமிடுதல், பல மாற்று வழிகள், தகவல் சேகரிப்பு, இவை அனைத்தும் இருந்தால் மட்டும் போதாது. 4வது சரியான நேரத்தில் சரியான நடவடிக்கை, டைம்லி ஆக்ஷன். தயக்கமோ அவசரமோ இல்லாமல் சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுத்து செயல்படுவதுதான் ராஜதந்திரத்தின் உச்சகட்டம். ஒரு வாய்ப்பு வரும்போது அதை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்வதும், ஆபத்து வரும்போது அதிலிருந்து விலகிச் செல்வதும் சரியான நேரத்தில் எடுக்கப்படும் முடிவை பொறுத்தது. சாணக்கியர் தனது திட்டங்களை எதிரிகளின் பலவீனமான தருணங்களில் செயல்படுத்தினார். இது வெற்றிக்கு வழிவகுத்தது. ராஜதந்திரத்தில் மிக முக்கியமானது சூழ்நிலைக்கு ஏற்ப நமது திட்டங்களை மாற்றிக்கொள்ளும் திறன். 5வது சூழ்நிலைக்கு ஏற்ப மாற்றுதல், அடாப்டபிலிட்டி. திட்டங்கள் எப்போதும் நாம் நினைத்தபடி செயல்படாது. எதிர்பாராத திருப்பங்கள் வரலாம். அப்போது நமது திட்டம் இதுதான் என்று பிடிவாதமாக இருக்காமல் சூழ்நிலைக்கு ஏற்ப நமது அணுகுமுறையை மாற்றிக்கொள்ளும் திறனை வளர்த்துக் கொள்வது அவசியம். சாணக்கியர் கூறுவார், நதி அதன் போக்கை மாற்றிக்கொள்வது போல நாமும் சூழ்நிலைக்கு ஏற்ப நமது திட்டங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். வளைந்து கொடுக்கும் தன்மைதான் நம்மை உடைந்து போகாமல் காக்கும். ஆகவே நண்பர்களே, சவால்களை எதிர்கொள்ளும் தைரியம் மட்டும் போதாது. அந்த தைரியத்தை ராஜதந்திரத்துடன், அதாவது அறிவோடு கூடிய வியூகத்துடன் பயன்படுத்த வேண்டும். பகுப்பாய்வு செய்யுங்கள், மாற்று வழிகளை கண்டறியுங்கள், தகவல்களை சேகரியுங்கள், சரியான நேரத்தில் செயல்படுங்கள் மற்றும் சூழ்நிலைக்கு ஏற்ப உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். இந்த சாணக்கியரின் ராஜதந்திர உத்திகள் உங்கள் வாழ்வின் எந்த சவாலையும் வெற்றிகரமாக கடக்க உங்களுக்கு உதவும். அடுத்த அத்தியாயத்தில் இந்த ராஜதந்திர பாடங்களை நமது அன்றாட வாழ்வில் எப்படி பயன்படுத்துவது என்று பார்ப்போம். விதி 4, நமது வாழ்வில் சாணக்கியரின் பாடம். இப்பொழுது ஒரு முக்கியமான கேள்வி. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த சாணக்கியரின் இந்த போதனைகள் இன்றைய நமது வேகமான போட்டி நிறைந்த உலகில் எப்படி பொருந்தும்? உண்மை என்னவென்றால், சாணக்கியரின் இந்த ஞானம் காலத்தால் அழியாதது. அது எந்த காலத்திற்கும் எந்த சூழ்நிலைக்கும் பொருந்தும். புதிய தொழில் தொடங்கும் சவால். நீங்கள் ஒரு புதிய ஸ்டார்ட் அப் தொடங்குகிறீர்கள் என்றால் அது ஒரு சவால். சாணக்கியரின் ராஜதந்திரத்தை பயன்படுத்தி சந்தையை பகுப்பாய்வு செய்யலாம். பல மாற்று வணிக திட்டங்களை உருவாக்கலாம். சரியான தகவல்களை சேகரிக்கலாம். சரியான நேரத்தில் உங்கள் தயாரிப்பை வெளியிடலாம். மற்றும் சந்தை நிலவரத்திற்கு ஏற்ப
உங்கள் வியூகத்தை மாற்றிக்கொள்ளலாம். படிப்பில் எதிர்கொள்ளும் சவால். ஒரு முக்கிய தேர்வை எதிர்கொள்ளும் போது பாடத்திட்டத்தை பகுப்பாய்வு செய்து படிப்பதற்கான திட்டத்தை உருவாக்கி வெவ்வேறு வழிகளில் கற்று பயமின்றி தேர்வை எதிர்கொள்வது சாணக்கியரின் தைரியம் மற்றும் ராஜதந்திரமே. தனிப்பட்ட உறவு சிக்கல்கள். ஏன் ஒரு தனிப்பட்ட உறவில் ஏற்படும் பிரச்சனைகளை கூட சாணக்கியரின் ராஜதந்திரம் மூலம் தீர்க்க முடியும். பிரச்சனையின் மூல காரணத்தை புரிந்து கொள்வது, மாற்று தீர்வுகளை ஆராய்வது, நேர்மையான தகவல்களை பரிமாறிக்கொள்வது, சரியான நேரத்தில் செயல்படுவது மற்றும் உறவின் சூழ்நிலைக்கு ஏற்ப நமது அணுகுமுறையை மாற்றிக்கொள்வது. சாணக்கியர் வெறும் போர் தந்திரங்களை சொல்லவில்லை. அவர் மனித இயல்பையும் வெற்றியின் உளவியலையும் ஆழமாக புரிந்து கொண்டவர். அவருடைய போதனைகள் ஒரு மன்னன் சாம்ராஜ்யத்தை உருவாக்குவதற்கு மட்டுமல்ல, ஒரு சாதாரண மனிதன் தனது வாழ்க்கையில் ஒரு ராஜாவாக மாறுவதற்கும் உதவும். சவால்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதி. நாம் எப்படி அந்த சவால்களை அணுகுகிறோம் என்பதுதான் நமது வெற்றியையும் தோல்வியையும் தீர்மானிக்கிறது. பயமின்றி திட்டமிட்டு ராஜதந்திரத்துடன் செயல்பட்டால் எந்த சவாலையும் நாம் வெற்றிகரமாக கடக்கலாம். சாணக்கியரின் இந்த போதனைகள் நமக்கு அளிக்கும் முக்கிய பாடம், வெற்றி என்பது இலக்கை அடைவது மட்டுமல்ல, சவால்களை எதிர்கொண்டு முன்னேறுவதும் தான். அன்பான நண்பர்களே, இந்த வீடியோவின் இறுதி பகுதிக்கு வந்துவிட்டோம். சவால்களை எதிர்கொள்ளும் தைரியம், சாணக்கியரின் ராஜதந்திரம் என்ற இந்த தலைப்பில் சாணக்கியரின் காலத்தால் அழியாத ஞானத்தை பற்றி ஆழமாக பார்த்தோம். நாம் கற்றுக்கொண்டவை எளிய வார்த்தைகள் அல்ல, அவை வாழ்க்கைக்கான உத்திகள். சவால்களை புரிந்து கொள்ளுங்கள். சவால்கள் என்பவை தவிர்க்க முடியாதவை, ஆனால் அவை உங்கள் பலத்தை கண்டறியும் ஒரு வாய்ப்பு. பயப்பட வேண்டாம். தைரியத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். பயம் ஒரு இயல்பு, ஆனால் அதை திட்டமிடுதல், சிறு சிறு வெற்றிகள் மற்றும் தொடர்ச்சியான கற்றல் மூலம் வெல்ல முடியும். தைரியம் என்பது ஒரு தசை போல, அதை வளர்க்க பயிற்சி தேவை. ராஜதந்திரத்தை பயன்படுத்துங்கள். வெறும் தைரியம் மட்டும் போதாது. சவாலை பகுப்பாய்வு செய்யுங்கள், மாற்று வழிகளை கண்டறியுங்கள், சரியான தகவல்களை சேகரியுங்கள், சரியான நேரத்தில் செயல்படுங்கள் மற்றும் சூழ்நிலைக்கு ஏற்ப உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். சாணக்கியர் சந்திரகுப்தனை ஒரு சாம்ராஜ்யத்தின் மன்னனாக்கியது போல நீங்களும் உங்கள் வாழ்க்கையின் ராஜா ஆக முடியும். உங்களுடைய சவால்கள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் சாணக்கியர் வகுத்த இந்த ராஜதந்திர பாதையில் நீங்கள் பயணித்தால் வெற்றி நிச்சயம். நினைவில் கொள்ளுங்கள், வெற்றி என்பது ஒரு இலக்கை அடைவது மட்டுமல்ல, அது சவால்களை தைரியமாக எதிர்கொண்டு ராஜதந்திரமாக திட்டமிட்டு ஒவ்வொரு படியாக முன்னேறுவதுதான். உங்கள் ஒவ்வொரு முயற்சியிலும் சாணக்கியரின் இந்த ஞானம் உங்களுக்கு வழிகாட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். இந்த மாதிரியான மேலும் பல ஊக்கம் அளிக்கும் மற்றும் பயனுள்ள வீடியோக்களை பெற நமது MNT தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களையும் உங்களுக்கு இருக்கும் சவால்களையும் கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள். நாங்கள் எப்போதும் உங்களுடன் இருக்கிறோம். இனி அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை துணிவுடன் இருங்கள், புத்திசாலித்தனமாக செயல்படுங்கள். நன்றி, வணக்கம்.